அவங்களுக்கு வழிக்கு தன்னால் வரும்போது அவங்க எப்படி சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி எனக்கு தகவல் தான் கிடச்சி. நான் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு தமிழ் சிலம்பத்துக்குள்ள நாட்டில் இருக்கிறவங்க மலேசியாவில் வைக்கணும். சரி ரைட்டு அவங்க எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் நல்லா இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு வரதுக்காக என்னை அம்மாலாம் பிகேம் தமிழ்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணாங்க. எக்கனாமிக்கலி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கையிலேயே கொடுப்போம். நீங்கள் தானே டெக்னிக்கல் டைரக்டர், அதுக்கு டெக்னிக்கல் டைரக்டர், சேர்மன் டெக்னிக்கல் கமிட்டி, எனக்கு டோர்னமெண்ட் டைரக்டர். அப்போ அந்த பொறுப்பு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த சமயம் அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதை பண்ணுங்கள். காம்படிஷன் நடத்துகிறீங்க. பட் இன்டர்நேஷ்னல் கொண்டுட்டு போகிறது எக்கனாமிக்கலாக அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு என்னை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் மீட், ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மீட்டு நான் முடிவு பண்ணோம் இந்தியாவில் நடத்துகிறது அப்படின்னு. அப்போ ஜேஜே ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மீட் நடத்துறதுக்கு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜெயலலிதா ஜே ஸ்டேடியம். ஜெயலலிதா ஸ்டேடியம், சிஎம் பழைய சிஎம் முன்னாள் முதல்வர். அவங்க ஸ்டேடியத்திலே முதலாவது போட்டியை அறிவித்தோம். அதை ஜெயலலிதா சுழற்கோப்பையே அறிவிச்சாச்சு. அது மலேசியாவில் ரொம்ப விளம்பரம் பண்ணிட்டாங்க. பட் சில சூழல்னால அதை வந்து பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் இந்த சூழலில் தான் என்ன பண்ணுறாரு பிஜி சந்தோஷம், ஏன் நான் பண்ணுறேன், அது 60 பேர் வந்துட்டு போயிட்டாங்க அங்கேருந்து மலேசியன் பிளேயர்ஸ் காம்படிட்டர்ஸ். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். விதிமுறைகள் தெரியாது அவங்களுக்கு. மலேசியா விளையாடுவாங்க சிலம்பம், விதிமுறைகள் அவங்களுக்கு தெரியாது. அந்த விதிமுறைகள் சொல்லிக் கொடுக்குறதுக்காக 2 பேர் இங்கே தமிழ்நாடு சிலம்பாடுகளாங்க. நான் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி. அவங்க கேட்குறாங்க எங்கள் பரிந்துரையில் இந்திய சிலம்பம் சம்மேளனம், தமிழ்நாடு சிலம்பாடம் படிக்கணும். நான் 2லேயும் பொறுப்பில் இருக்கிறனால 2 பேரை சோழா ஞானம் அப்படின்னு அவர் நல்ல எக்ஸ்பர்ட், எப்படி டிசைபிள் தான், என்னுடைய டிசைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர் பெரிய மாஸ்டர். இப்போ அவர் ஒரு நல்ல பெரிய ஸ்டேஜில் இருக்கார், சோழா ஞானம்னு. இன்னொருத்தர் வந்து குமரி கணேசன். இந்த 2 பேரையும் வந்து அவங்கள பயிற்சிக்காக அனுப்பிச்சேன். அவங்க பக்கா பயிற்சி கொடுத்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள், சிலம்பு போட்டி விதிமுறைகளை இவங்களை நல்லா முதல்ல பயிற்றுவித்து இவங்க அனுப்பிச்சி வச்சேன். அவங்க மலேசிய சிலம்பு செலவில் தான் அப் அண்ட் டவுன். அங்கேயே 1 மந்த் தங்கி அந்த ரெடியாக இருக்க அந்த 60 பிளேயர்ஸுக்கும் லேடிஸ் அப்போவே வீராங்கனைகளாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இவங்க பயிற்சி கொடுத்து திரும்பிட்டாங்க. ஆக இப்போ ஜேஜே ஸ்டேடியத்தில் நாங்கள் வச்ச ஃபிக்ஸ் பண்ண போட்டி நடத்த முடியாமல் போச்சு. தமிழரசுடைய நாங்கள் சரியாக அப்ரோச் பண்ண முடியாமல், இல்லாட்டி தமிழரசே வந்து நடத்த மாதிரி தான் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டில் பண்ணிடலாம்னு தான் நாங்கள் பிளான் போட்டோம். அந்த நேரத்தில் அப்ரோச்செலாம் சரியாக இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டார் விஜி சந்தோஷம், நான் நடத்துகிறேன் அப்படின்னாரு. ரொம்ப எங்களுக்கு பெரிய இதாக போச்சு. ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டில் மலேசியாவிலேருந்து வந்தாங்க. தேவராஜ், மோசராமணி, வைரமுத்து வந்திருந்தார். இங்கேயே கவிப்பேரரசு வைரமுத்து உலகத்தமிழர். அந்த வைரமுத்துக்கு நமக்கு கான்டாக்ட் இல்லை, எனக்கு கான்டாக்ட். ஆனால் அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி மலேசியாக்காரங்களுக்கு. இப்போ மலேசியா மாசலாமணி, தேவராஜ் எல்லாம் பேர் வந்துட்டார். பிஜி சந்தோஷம் வந்துட்டார். இப்போ இந்தியாவுக்கு நான் இருக்கேன், மற்றவங்களும் இருக்காங்க. அந்த இப்போ காம்படிஷன் எப்படி நடத்துவோம் அப்படின்னு அந்த முடிவை பற்றி பேசிட்டு வைரமுத்தும் வந்து பார்த்துக்கிறாரு. அப்போ கூட வைரமுத்து ரொம்ப சிறப்பாக என்னை பற்றியும் நல்ல வேர்டிங்ஸ்லாம் சொன்னான்னு வச்சுங்களேன். அது நினைவுகளே இருக்குது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அது சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை. என்ன சொல்ல போனால் எனக்கும் மாசாமிக்கு தனியாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி வச்சார் வைரமுத்து. அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார் விஜி சந்தோஷம், அந்த சின்ன மீட்டிங் அவர் சொல்கிறாரு நான் நடத்துகிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரெண்டே எக்ஸ்பென்ஸ் அவர் தான் பண்ணார். ஆமாம். இப்போ ஸ்ரீலங்கா ஒரு இன்டர்நேஷ்னல் தானே. அப்போ எல்லா நாட்டிலையும் ஆட்கள் இல்லை. மலேசியாவில் வந்துட்டாங்க. இந்தியாவில் பக்காவாக அது நான் இந்த ஃபஸ்ட் இந்தியன் ஆல் இண்டியா மீட்டுக்கு நாகர்கோயில் அதே அசம்பிளினுடைய ஏற்பாட்டில் அவருடைய இது ரொம்ப அவர் ஏற்பாட்டிலே நாங்கள் இந்தியா போட்டி நடத்திட்டோம். அப்போ ஒவ்வொரு நாடும் போட்டி நடத்தி வரணுமா இல்லையா. இன்டர்நேஷ்னல் போட்டி 94 ஜூன் 10, 11 நினைக்கிறேன். பிஜி சந்தோஷம் ஏற்பாட்டில் கோல்டன் பீச்சில் அடைஞ்சி அதை துவக்கி வச்சவர் யாருன்னா கமலஹாசன் துவக்கி வைப்பார் அந்த போட்டியை. வைரமுத்து வந்திருந்தார். முன்னாள் தொழிலமைச்சர், இப்போ லா மினிஸ்டர் ரகுபதி, அவரும் போட்டியை துவக்கி வச்சார். 2 பிரிவாக வச்சு அவர் துவக்கி வச்சார். அந்த அளவு உலக போட்டி, முதலாவது உலக போட்டியை நம்ம நடத்திட்டோம். அந்த அளவுக்கு சிலம்பம் வளர்த்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நல்ல 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 ஸ்டேஜில் இருக்குது சிலம்பத்தை பற்றி. நல்ல பின்னாடி வந்து இப்போ தலைவர்களாக மாறுவாங்களா இல்லையா சுச்சுவேஷன். நான் லா ஆஃபீஸர் விஜிலன்ஸ் அப்படிங்கும்போது அது சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. டெக்னிக்கலாக மட்டும் யோசனையில் சொல்லுவேன், அந்த அடிப்படையில் இருப்பேன். அப்போ டாக்டர் ராஜேந்திர ஐஏஎஸ்னு ஒரு இதில் அமைப்பில் தலைவராக வந்தார்.
அவர் வந்த பிறகு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா 3% கோட்டா அவருடைய முயற்சினால் அது கிடைச்சி. டாக்டர் பாலாஜி லோகநாதன் ஆற்காடு, அவர் சிலம்பத்துக்காக லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வச்சுருக்கார். நிறைய வாரி வாரி வழங்கியிருக்கார். பாலாஜி லோகநாதன் சிலம்ப ப்ரொமோட்டரில் சொல்கிறேன், எஸ்எம் பிள்ளை. இவர் இன்னும் நிறைய லீடர்ஸ் சிலம்பத்துக்காக நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. முத்துராமன் ஜீன் ஒருத்தர், அவரும் நல்லா நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்காரு. அது நல்ல வாய்ப்பு. இவ்வளவு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்ற ஐயா அவர்கள் இங்கிலாந்து மண்ணில் காலடி வைத்தது புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆகிய எங்களுக்கு பெருமிதம்.